Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள், டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் சீரீஸை வந்து பார்ட் 2 இது 2வது வீடியோ அது. ஸோ முதல் வீடியோ பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு பேங்க் நிஃப்டின்னு உங்களுக்கு டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு ஒன் பை ஒன் பார்த்துட்டு வரலாம். நம்ம வந்து ஆப்ஷன் சீரீஸ் ஏன் வச்சுருக்கேன்னா, மேபி இந்த வீடியோவை அனுபவம் இல்லாதவங்களும் பார்க்கலாம், இல்லை அனுபவம் இருக்கிறவங்க பார்க்கலாம். எந்தெந்த ஸ்டேஜில் யார் யார் பார்க்குறாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படின்றதுல என்ன பண்ணால் ரொம்ப பேசிக்லேருந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எத்தனை பார்ட் வரலும் போகும் தெரியாது, மேபி பார்க்கலாம். இது வந்து 2வது சீரீஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் இந்த ஆப்ஷன் எடுத்த உடனே என்ன பண்ணணும், நிறைய பேர் எப்படி பண்ணணும் அது சொல்லுங்கள், எப்படி பண்ணணும் அது சொல்லுங்கள். எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நாம் என்னவாக இருக்கிறோம், நம்மளால் அது முடியுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் அது வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அது தொடர்ச்சி தான் அது. அதாவது நாம் வந்து ஒரு ட்ரேடு எடுத்துகிட்டு அந்த ட்ரேட் சக்ஸஸ் ஆகுதா இல்லை ஃபெயில் ஆகுதா, சக்ஸஸ் ஆனால் என்ன பண்ணலாம், ஃபெயில் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்ற பிளான் செட்டோடு இருக்கிற மைண்ட் செட் வேணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் அது. ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பெரிய லெவலில் நீங்கள் போயிட்டால் கூட அவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ்னு ஒன்று உண்டு. அந்த ஸ்டாப் லாஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். ஸோ இது மாதிரி சின்ன விஷயம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து நீங்கள் அடுத்த லெவலில் நம்ம பேங்க் நிஃப்டி சீரீஸில் போக சொல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்க, ஓகே ஸ்டாப் லாஸ் தான் ஒன்று இருக்குது, நம்ம வந்து அதை பற்றி நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸை கரெக்டாக யூஸ் பண்ணுற இடம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதாவது அந்த ஸ்டாப் லாஸை கரெக்டாக யூஸ் பண்ணது இடம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் ஸ்டாப் லாஸ்னால் அப்படின்னா அது உங்களுடைய பணம் இல்லையா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுன்றது உங்களுடைய பணம். ஸோ அந்த பணத்தை நீங்கள் ஸ்டாப் லாஸாக கொடுக்க சொல்ல அதனுடைய வேல்யூ வந்து நல்லா கரெக்டாக இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு அப் ட்ரெண்டில் போய்ட்டுருக்குது, நீங்கள் பை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அப் ட்ரெண்டில் போய்ட்டு நீங்கள் ஸ்விங் லோவில் இருந்தப்போ ஒரு பை எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பை எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்தீங்க, இது மேலே கொஞ்சம் தூரம் போய்ட்டு உங்களுக்கு டார்கெட் வரல, அதுக்கு முன்னாடி கீழே ஹிட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. ஓகே, அந்த ஸ்டாப் லாஸ் வந்து வேல்யூபிள் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுடைய வேல்யூபிள் ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டான இடத்துல இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போகிறோம் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டான இடத்துல போட கற்றுக்குங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அடுத்தடுத்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஒரு ட்ரேடில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒரு ட்ரேடில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு ட்ரேடில் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லாஸ் சின்னதாக இருக்கட்டும், அடுத்த ட்ரேடுக்கு அதாவது உங்களுடைய அடுத்த ட்ரேட் எடுக்க முடியுன்ற அளவுக்கு நீங்கள் அந்த கேபிட்டலில் டிவைட் பண்ணிங்க. ஆல்ரெடி சொன்னேன், உங்களுடைய கேபிட்டலில் 1% மட்டும் தான் நீங்கள் வந்து லாஸ் கொடுக்கணும். மேக்ஸிமம் வந்து 2%, மினிமம் 1%, மேக்ஸிமம் 2%. 2%க்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கக்கூடாது. ஸோ 2% ஸ்டாப் லாஸ்னால் அந்த 2 ட்ரேடாக டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து 1%, இன்னொரு ட்ரேடுக்கு 1%. ஸோ 2 ட்ரேடுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்க முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலில் போக முடியும். ஓகேங்களா? இல்லை 2 ட்ரேடுமே எனக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். கம்பல்சரி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். அன்றைக்கி உங்களுடைய செட்டப் வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லா செட்டப்பும் எல்லா நாளும் வேலை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா கடைசி வரையிலும் தேடிக்கிட்டே தான் இருக்கணும். எந்த செட்டப்பும் டெய்லி ப்ராஃபிட் கொடுக்குற செட்டப் கிடையாது மார்க்கெட்டில். ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ செட்டப் வந்தாலும் மேக்ஸிமம் 7க்கு மேலே உங்களால் சக்ஸஸ் வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சுங்க. ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வச்சு யூஸ் பண்ணமே தவிர இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் 10க்கு 10 சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக கடைசி வரையிலும் ட்ரேடிங் உங்களால் பண்ண முடியாது. ரிஸ்க் ரேஷியோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகலாம். இதில் என்ன நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப பிகினர்ஸாக இருக்க சொன்னீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து மந்த் எண்டில் பாசிட்டிவில் இருக்கணும், ப்ளஸ் அதாவது க்ரீனில் இருக்கணும். மேபி 1%ஆக இருக்கலாம், இல்லை 2%ஆக இருக்கலாம், இல்லை 5%ஆக இருக்கலாம். 1%ஆக இருந்தால் கூட ஓகே, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய கேபிட்டல் மாத கடைசியில் நீங்கள் க்ரீனில் வரணும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் கான்செப்ட் வச்சுக்கணும். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா மாதத்தில் உங்களுடைய கேபிட்டல் வந்து ப்ளஸில் இருக்கணும், மைனஸில் போகக்கூடாது. உங்களுடைய கேபிட்டல் வந்து ப்ளஸில் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வளர்த்துக்கணும். உங்களுடைய மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அப்போ என்ன நடக்கணும்னா, அட்லீஸ்ட் உங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்கணுன்ற எண்ணம் வரும். ஸோ காஸ்ட் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஒரு மாதமெல்லாம் ட்ரேடிங் பார்த்துட்டு இருப்பாங்க, நோ லாஸ் நோ ப்ராஃபிட் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த லெவல் வந்து 1% நீங்கள்
உங்களுடைய கேபிட்டலேருந்து கெயின் பண்ண கற்றுக்குங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் அடுத்தது ஒரு 2 மாதம் 3 மாதம் 1% 2% பாசிட்டிவ் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வீக்லி பாசிட்டிவில் வர மைண்ட் செட்டை வளர்த்துங்க. வீக்லி 1% மைண்ட் செட்டை வளர்த்துங்க. வீக்லி 1 அதுக்கப்புறம் வந்து டெய்லி 1% அந்த மாதிரி மைண்ட் செட். அது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுக்கும். இது உடனே வராது உங்களுக்கு. மேபி இது உங்களுக்கு 1 இயர் ஆனது, இது 6 மந்த் ஆகலாம், இது 3 மந்த்ஸ் ஆகலாம். எவ்வளோ நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ அதுக்கடுத்து நீங்கள் வர சொல்ல ரொம்ப குயிக்காக வரலாம். ஆனால் இந்த 6 அதாவது நான் சொன்னேன் இல்லைங்க, 6 மாதம் வந்து வீக்கில் வந்து 1% நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து 3 மாதத்தில் நீங்கள் வந்து டெய்லி ப்ராஃபிட் எடுக்க நீங்கள் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் வந்துடும். உங்களோட மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்க, இந்த 1 இயர், இந்த 1 இயர் இந்த கேபிட்டலில் 1% எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ரொம்ப டஃப்பான விஷயம். நீங்கள் இதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து வீக்லி 1% எடுக்கிற மைண்ட் செட்டுக்கு ஸ்ட்ராங்காக வந்துடுவீங்க. ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் செட்டப்போ இல்லை ஸ்ட்ராட்டஜி நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குது அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய மைண்ட் செட் தான் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குது. ஏன்னா அந்த சொன்ன ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரேட் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை தெரியாது. அடுத்த ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த அடுத்த ட்ரேடும் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை தெரியாது. ஆனால் அந்த 2 ட்ரேடை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய மைண்ட் செட் வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பின்னாடி போகிறீங்க. எந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் உங்களால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது புரிஞ்சுங்க. என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தா நம்ம வீடியோவில் கூட நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம். இப்போ டாடா ஸ்டீல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், இல்லை க்ரூட் ஆயில் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். எந்த ஸ்ட்ராட்டஜினா பார்த்துங்க. டாடா ஸ்டீலில் மட்டும் என்ன டெய்லி ப்ராஃபிட் வந்துடுதா? இல்லையே. வாரத்துக்கு ஒரு நாள் டபுள் சைட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இல்லை மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா கூட 4 டைம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 ட்ரேட் வந்து 20 ட்ரேடில் மாதத்தில் 20 ட்ரேட் வந்துங்களா? ஸோ 20 ட்ரேடில் 5 ட்ரேட் போச்சுன்னா கூட மிச்சம் 15 ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 15 ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருது இல்லைங்களா? இதை விட்டு மைண்ட் செட் விட்டு இந்த 4 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுல, இது மேலே வந்து ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 5 ட்ரேடு லாஸ் பண்ணுறது இந்த 15 ட்ரேடோடைய பேனிக் வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் பண்ணிடுது. இதுலேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோ, இதுலேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோ அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து இந்த 5 ஸ்டாப் லாஸ் வந்து அவங்களுடைய மைண்ட் செட் டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் என்னைக்கு ஹிட் ஆகுதுன்னு தெரிஞ்சு இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வந்து டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டியூஸ்டே வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகரிக்கும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்றைக்கு டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அதுக்கு மறுநாள் தான் உங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்த்துக்கணும். உங்களுடைய பேனிக்கை கம்ப்ளீட்டாக 0% பண்ணிடணும். அதாவது நம்ம சொல்கிறோம் 0% பண்ணிடணும் அப்படின்னு, ஆனால் வந்து அன்றைக்கி தான் ரொம்ப அதிகமான பயம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். அந்த பயம் தான் வந்து மார்க்கெட் உங்கள்கிட்ட வந்து சம்பாதிச்சுட்டு போகிறது. மெயின் வந்து உங்களுடைய பயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து கேபிட்டல் கெயின் பண்ணுறது உங்களுடைய பயத்தை, அதாவது உங்களுடைய அறியாமையில் வர பணத்தை வந்து மார்க்கெட் வந்து இழுத்துட்டு போயிடுது. அது என்ன உங்களை பயத்திலே வச்சுருக்கோம். எப்பயுமே ஸ்டாப் லாஸ் உங்களை பயத்திலே வச்சுருந்தால நீங்கள் வந்து அந்த பயத்துலேருந்து வெளியே வர முடியாமல் சூழ்நிலை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக சொல்லிட்டு நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்டும் சரி, நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபரும் சரி, நிறைய பேர் என்ன பண்ணால் நிறைய டெய்லி ட்ரேட் பண்ணுறது கிடையாது யாரும். எனக்கு தெரிஞ்சு டெய்லி ட்ரேட் பண்ணுறது யாரும் கிடையாது. டபுள் சைடு ஸ்டாப் லாஸுக்காகவே வெயிட் பண்ணுவாங்க சிலர். வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற நாளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதாவது என்றைக்கு டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, நம்மளுக்கு கிடையாது, மார்க்கெட்டில் வேறு யாருன்னா டபுள் சைடு அதான் ட்ராப் அப்படின்வாங்க. அடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸ் நமக்கு ப்ராஃபிட். ஸோ என்ன பண்ணுவாங்க, டபுள் சைடு என்னைக்கு ஸ்டாப் லாஸ் பார்ப்பாங்க. இப்போ டாடா ஸ்டீல் 4th கேனில் வருது இல்லைங்களா? ஸோ அந்த 4th கேன் வந்து மேலேயும் கீழும் கட் ஆகிட்டு என்னைக்கு போகுதுன்னு பார்ப்பாங்க. மேபி இன்றைக்கி மண்டே டபுள் சைடு போய் கீழே வந்துச்சா, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டியூஸ்டே வந்து அவங்க ட்ரேடிங்க்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். நேற்றே நமக்கு டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி வேறு யாரோ, ஸோ இன்றைக்கி நம்மளோட ட்ரேட் என்ன அதில் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு ட்ரேட்னா கூட மாதத்துக்கு 4 ட்ரேட் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன மைண்ட் செட்டை வளர்த்துங்க. ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் சொல்கிறது வந்து ரொம்பவும் கவனமாக பார்த்து பண்ணுறது. நம்ம இமீடியட்டாக நம்ம பணமும் அதிகமாக வளரும், அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் ரொம்ப குயிக்காக சீக்கிரம் கட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கேபிட்டலை பாதுகாக்கணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்ன நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா, அதாவது உங்களுடைய டார்கெட் நீங்கள் போட்டுப்பில்லைங்களா? இப்போது ஒரு 50 ரூபா நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 ரூபா இல்லை 20 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க. அதாவது 40 கீழே 10 ரூபா கட் ஆனோடனே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க. மேலே வந்து ஒரு 50லேருந்து 60 ரூபா, ஒரு 10 ரூபா டார்கெட் 1:1 வச்சுக்கிங்களேன், ஒரு 60 ரூபா டார்கெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இதில் என்ன நடக்குது பாருங்கள். 50லேருந்து 60 டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது இந்த 50 ரூபாலேருந்து 60 ரூபா போகிற வரலாம் வேர்வை தண்ணி வந்துட்டுருக்கும் நம்ம ஆளுக்கு. எப்படி இந்த 50 ரூபாலேருந்து 60 ரூபா போகிற வரலாம் வேர்வை தண்ணி வந்துட்டுருக்கும். ரொம்ப டென்ஷன் பதட்டமாகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 60லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ரூபா போயிடுச்சு அப்படின்னா ப்ராஃபிட் 300 ரூபா போயிடும். இப்போது இவங்க இந்த 10 ரூபா சம்பாதிச்சாங்க இல்லைங்களா, இந்த 50 ரூபாலேருந்து 60 ரூபா சம்பாதிச்சாங்களா, இதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் போயிடும். ஓகே, இந்த 60 ரூபாயிலேருந்து 300 ரூபா போயிடுச்சிங்களா, இதை பற்றி வருத்தப்பட்டு இருப்பாங்க.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது உங்களுடைய பணம் கிடையாது. உங்களுடைய பணம் இந்த 10 ரூபா நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணுற வழியை பாருங்கள். இது அடுத்தது என்ன பண்ணலாம், ஐயோ 60லேருந்து 300 போயிடுச்சு, நம்ம இந்த இடத்துல வாங்கியிருந்தால் போயிருக்கலாம், பண்ணியிருந்தால், அதாவது நடந்திருந்தால், இப்படி வந்திருந்தால், இப்படி போயிருந்தால் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தூரம் தூக்கி போட்டுருங்க. கம்ப்ளீட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி அப்போ அடுத்த வர செக்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஏன்னா வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பேங்க் நிஃப்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா 200 இருக்குது, திடீர்னு 1000 போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 200 1000 போயிடுச்சு அப்படி என்ன பண்ணுவோம், அடுத்த செட்டப் மாற்றிடுவாங்க. ஏன்னா அடுத்த செட்டப் அதே மாதிரி மேலே போயிடுமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் செட்டப் மாற்றிடுவோம். நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 200 250 போச்சா, அந்த 50 ரூபா போதும் நமக்கு. அந்த மாதிரி மைண்ட் செட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமாக வளர்த்துக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் பேசிக் விஷயம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சின்ன விஷயம் வந்து நம்ம தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க மார்க்கெட்டில். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் என்னவோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மன நிறைவு பண்ணுங்கள், சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஒரு துளி தான் வந்து பெருவெள்ளமாகிறது. நீங்கள் இந்த 10 ரூபாயை இக்னோர் பண்ணிவிட்டோ இல்லை 50 ரூபாயை இக்னோர் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு ப்ராஃபிட்டாக, இதெல்லாம் ஒரு இதுவோ அப்படின்னு ஒரு கேவலமாக நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு ரூபா சேர்ந்தால் தான் உங்களுக்கு 1 கோடியோ இல்லை 10 கோடி எத்தனை மணி ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 1 ரூபாய்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பார்ட் 3ல் வந்து என்னென்ன சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து 2 விஷயம் நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். 2 வந்து பேசிக் விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த பார்ட் 3ல் வந்து ஒரு சின்ன முக்கியமான விஷயம்லாம் நம்ம அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது கிட்டத்தட்ட 137 பேர் இருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, இதில் என்னுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ கீழே. அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 லிங்க்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை 4ல் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலை நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஃப்ரீ தான். அதே மாதிரி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். இது என்னத்துக்கு அப்படின்னா, இது வந்து லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூவை உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பேங்க் நிஃப்டி அதிகமாக சென்ட் பண்ணுவேன். ஒரு சில டைம் வந்து ஸ்டாக்ஸும் சென்ட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதில் சில்வர் மட்டும் சென்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து சில்வர் நான் சென்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சில்வர் நான் சென்ட் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து சில்வர் வந்து சென்ட் பண்ணுறது கிடையாது. மேபி க்ரூட் ஆயில் சென்ட் பண்ணாலும் சென்ட் பண்ணுவேன். ஆனால் வந்து சில்வர் சென்ட் பண்ணுறது கிடையாது. ஸ்டாக்ஸில் ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 சென்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி 1 இல்லை 2. அதே மாதிரி இந்த டிப்ஸு கால்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி 50-60 சென்ட் பண்ணிவிட்டு அது மாதிரிலாம் கிடையாது. இதில் இது வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக 1 or 2 இல்லை 3 மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும் டெய்லி ஒன்று அப்படின்னு. ஓகே, நீங்களும் விருப்பப்பட்ட அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியதுனா இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே, யூடியூப் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்காக ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க்கை வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன். அதாவது இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குதுங்களா, அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இன்னொன்று இருக்குது, அது லிங்க்கில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கில் வந்து அந்த ஃப்ரீ வெபினோட லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். என்ன டைட்டில்ஸு, என்ன விஷயம் பேச போகிறோம் நம்ம அப்படின்றத உங்களுக்கு ஒரு 1 வீக் பிஃபோராகவே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து நிறைய விஷயம் இருக்குது நம்ம முக்கியமான விஷயம் வெபினாரில். அப்படின்னா நமக்கு என்ன டைட்டில் தேவைப்படுதோ அதை வந்து நம்ம ஒரு சொல்கிறேன் உங்களுக்கு. அது கிட்டத்தில் லிங்க் வந்து சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.